சம்பகாசோக புந்தக சௌகந்தி கலசத்கசா. சம்டகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம் இவைகளின் புஷ்பங்களுடன் அழகு வீற்றிருக்கின்ற கூந்தலை உடையவள் என்று அர்த்தம். இயற்கையின் பால் அமைந்துள்ள நறுமணங்கள் அனைத்தும் உண்மையில் அன்னை பராசக்தியினுடைய விபூதிகளேயாகும். குரு விந்தமணி ஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதா. பத்மராக மணிகள் வரிசையாய் பதிக்கப்பட்டு ஒளி வீசும் அழகிய கிரீடத்தை அணிந்தவள் என்று அர்த்தம். இயற்கையில் அமைந்துள்ள பிரகாசம் பொருந்திய இரத்தினங்கள் அனைத்தும் அன்னை பராசக்தியினுடைய விபூதிகளாகும். அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபிதா. பாதி நிலா போன்ற அழகிய நெற்றியை உடையவள் என்று அர்த்தம். முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேக்ஷதா. நிறை நிலாவில் கரும்படிவங்கள் தென்படுவதற்கு நிகராக அன்னை பராசக்தியினுடைய முகத்தில் கஸ்தூரி திலகம் திகழ்கின்றது. வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா. அன்னையின் புருவங்கள் மன்மதனுடைய வீட்டு வாயிலில் கட்டப்பட்டிருக்கும் தோரணங்கள் போன்று மிகவும் வசீகரமாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கின்றன. அழகுக்கு இருப்பிடம் அன்னையினுடைய புருவங்கள் இரண்டுமே ஆகும். வக்ர லக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப்ப லோச்சனா. அன்னையினுடைய அழகிய முகம் என்னும் தடாகத்தில் கண்கள் விளையாடித் திரியும் மீன்களுக்கு நிகரான கண்களை உடையவள் என்று அர்த்தம். மீனாட்சி என்பது அன்னை பராசக்திக்கு அமைந்துள்ள நாமங்களில் ஒன்றேயாகும். மீன் எப்பொழுதுமே கண் சிமிட்டுவதே இல்லை. அதேபோல அன்னை பராசக்தி எப்பொழுதும் உயிர்கள் அனைத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் தன்னுடைய மூடாத கண் பார்வையை வைத்திருக்கிறாள் என்று இதனுடைய பொருளாகும். நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. அலரும் தருவாயிலிருக்கும் அழகிய செண்பக புஷ்பத்தை ஒத்திருக்கும் மூக்கை உடையவள் என்று அர்த்தம். தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. நட்சத்திரங்களையெல்லாம் தோற்கடிக்க வல்ல அழகிய மூக்குத்தியை அணிந்திருப்பவள் என்றும் அர்த்தம். கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா. அழகிய கடம்ப புஷ்பத்தை காதில் அணிந்திருப்பவள் என்று அர்த்தம். தாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டலா. சந்திரனையும் சூரியனையும் இரண்டு காதுகளுக்குரிய தோடுகளாக அணிந்திருப்பவள் என்று அர்த்தம். பத்மராக சிலாதர்ச பரிபாவி கபோலபுகு. பத்மராகத்தால் செய்யப்பட்டுள்ள கண்ணாடிக்கு நிகரான அழகு வாய்ந்த கன்னத்தை உடையவள் என்று அர்த்தம். நவவித்ரும பிம்ப ஸ்ரீநக்யாரி தனநச்சதா. புதிய பவழம், கோவை பழம் ஆகியவற்றுக்கு நிகரான சிவந்த உதடுகளை உடையவள் என்று அர்த்தம். சுத்த வித்யாங்குராகார துஜ பங்கி துவயோஜ்வலா. அன்னையின் பல்வரிசைகள் இரண்டும் சுத்த ஞானம் உழைந்திருப்பது போன்று மிளிர்கின்றன. கற்பூர வீடி காமோத்த சமாகர்ஷி திகந்தரா. அன்னை சாப்பிடுகின்ற தாம்பூலத்திலிருந்து வருகின்ற நறுமணமானது பிரபஞ்சம் முழுவதையும் கவரவல்லது ஆகும். நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி. சரஸ்வதியின் வீணைக்கு கச்சபி என்று பெயர்.
அத்தகைய வீணையையும் தோற்கடிக்கவல்ல இனிய குரலை உடையவள் என்று அர்த்தம். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. அம்பிகையினுடைய புன்சிரிப்பில் வசப்பட்டவராகவும் மயங்கியவராகவும் காமேஸ்வரர் சிவனார் அமைந்துள்ளார்.